ஹலோ காய்ஸ், நம்ம ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்க பிக் பாஸ்க்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட நடந்து முடிஞ்சிடும். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கிராண்ட் லான்ச்சா வந்து நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து அதை ஆரம்பிச்சு வைக்க போறாரு. சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆர்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போற கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு தான் மக்களுக்கு எல்லாருக்குமே ஆர்வமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வந்து கன்ஃபார்ம் ஆனவங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8-9 பேர் மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. சோ கன்ஃபார்ம் ஆயிருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓபன் அப்பா வந்து இவ்வளவுதான் வந்து கண்டஸ்டன்ட் அப்படின்றது வந்து வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. ஜீ தமிழ்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க கார்த்தி வந்து அதுல வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருக்கிறாரு அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. சோ அவர் வந்து கன்ஃபார்மா வந்து உள்ள போவாரா அப்படின்றது வந்து தெரிய வரல. 80% வந்து அவரோட ஃபேன் பேஸ் பண்ணி வந்து அவரை வந்து எடுத்திருக்காங்க. சோ அவர் வந்து கண்டிப்பா வந்து உள்ள போவாரா அப்படின்றது வந்து இன்னும் வந்து கேள்விக்குரியாத. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இருந்தாலும் வந்து கார்த்திகை தீபம் சீரியல் வந்து போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டஸ்டன்டா கன்ஃபார்ம் ஆகி உள்ள போவாரா அப்படின்றது தெரியல. சோ 80% வந்து ஃபேன் பேஸ் பண்ணி அவர் உள்ள போவாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்தொடர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாச்சும் நம்ம ஷபானா தான் வந்து உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கண்டஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஆரம்பத்துல நம்ம கார்த்திக் கூட செம்பருத்தி அப்படின்ற சீரியல்ல வந்து பாப்புலர் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. வந்து குக் வித் கோமாளில கலக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிக் பாஸ் உள்ள போறாங்க. அவங்களோட அடுத்த மூவ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போன சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபேன் பேஸ் பண்ணி வின் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல முத்துக்குமரனுக்கு ஃபேன் கிடையாது. ஆனா அவர் விளையாடின விதம், அவர் வந்து ஹேண்டில் பண்ண ஒரு விதத்துல வச்சுதான் வந்து மக்கள் வந்து விரும்பி அவருக்கு வந்து ஓட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல இருந்தே முத்துக்குமரன் தான் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸ் கிடையாது. ஆனா போக போக விளையாடின விதத்தை வச்சுதான் வந்து மக்கள் வந்து அவர் ஓட் பண்ணாங்க. ஆனா சௌந்தர்யா அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பிளே பண்ணல. ஆனா அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாவே இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம புதுசா தெரிஞ்ச நம்மளோட வாட்டர்மெலன் திவாகர் இவரும் கண்டஸ்டன்டா உள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிஞ்சிருக்கு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95% கண்டிப்பா வந்து உள்ள போவாரு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு பிரபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதை கன்ஃபார்மா அப்படின்றதுதான் வந்து கேள்விக்குறியா இருக்கு. வந்து இன்னொரு கன்ஃபார்மான பிரபலம் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கலையரசன். இவரை எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட மெட்ராஸ் படத்துல கார்த்தி கூட அன்புன்ற கேரக்டர் வந்து பண்ணிருப்பாரு, செமையா பண்ணிருப்பாரு. சோ அவர் வந்து கன்ஃபார்மா உள்ள போவாரு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு. சோ இந்த சீசன் ஒரு வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட் ஃபேன் பேஸ் பண்ணி இந்த சீசன் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.